விஷயம் சொல்லணும்டி. என்னடி சொல்லுடி. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலடி. ஏன்டி என்னடி ஆச்சு? உன்கிட்ட எவனும் இது லவ் சொல்லிட்டானா? அப்புறம் என்னடி சொல்லி தொலைடி. நீ சொல்ல மாட்டேன், நான் போறேன். ஏய் நில்லுடி, போடி அங்கிட்டு. உனக்கு வேற வேலை இல்லாட்டி அங்கிட்டு போ. எல்லாம் ஓ விஷயம் தாண்டி. ஏன் விஷயமா? என்னது ஏன் விஷயம்? அது என்கிட்ட லவ் சொல்றதுக்குள்ள உன்கிட்ட எவனும் லவ் சொல்லிட்டாங்களா? ஐயா இல்ல. அப்புறம் என்ன தாண்டி விஷயம்? சொல்லி தொலைடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். சொல்லவும் மாட்டாளா? இவளுக்கு நிற்கவும் செய்யணுமா? ஏய் வாடி, காலேஜுக்கு நேரமாச்சு. ஆனந்த், என்னடி உன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி இருக்கா? ஏன்டி இப்படி மூஞ்சியை வச்சிருக்க? உன்கிட்ட ஒன்று சொல்லணும் சொன்னா கேட்குறியா நீ? ஸோ உன்கிட்ட காலையிலேருந்து சொல்லிட்டேன் சொல்லுடின்னு, நீ தான் சொல்ல மாட்டேங்கிற. நீ கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். சரி சொல்லி தொலைடி. டேய் மச்சான், நீ அந்த பொண்ணை பார்த்தியா? எவ்வளோ அழகா இருந்துச்சு. இவனுக்கு வேற வேலையே இல்லை, பொண்ணை பார்த்தியா மண்ணை பார்த்தியானுக்கிட்டு. இவங்க என்னடி இப்படி திடுறாங்க? நாங்கள் எப்போ ஏற்றிடுறோம்? படா லூசு. எதுக்குடா அப்ப சிரிக்கிற? யாரு லூசு? நான் லூசா நீ லூசா? டே இங்க பாரு, வாடி போடின்னு சொன்னா மானம் கெட்டு பெருமத்துக்க. அப்போ மேடம்னு கூப்பிடவா? மேடம் போடா எருமை மாடு. நீ தாண்டி சோடா புட்டி, கண்ணாடி சோடா புட்டி. ஏன்டி நேரத்தில் அங்கிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட கொடுக்காட்டி ஓன்ட்டையா கொடுக்க சொல்ற? பேசாம போறியா? சாட்டை சொல்லி தருவா. ஐயோ, சாட்டை சொல்லி தந்துருவாங்களாடா? வாடா போயிருவோம். சார்னு சொன்னா பயந்துருவோம்மா, போடி. இரு நாளைக்கு நான் எங்க அண்ணனை கூப்பிட்டு வரேன். உங்க அண்ணன் வந்தாப்புல நாங்க பயந்துருவோமோ? ஏய் என்னடி சொல்ற? உன் கண்ணனை கூப்பிட்டு வர போறியா? எந்த நடிகை கூப்பிட்டு வர போற? நாளைக்கு ஆனந்த அண்ணனை கூப்பிட்டு வரேன். அப்புறம் இருக்கு உனக்கு. நீ என்ன லூஸ் அடி? அவன் என்னமோ சும்மா விளையாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் போய் உங்க ஆனந்த அண்ணனை கூப்பிட்டு வரேன், அவனை கூப்பிட்டு வரேன், இவனை கூப்பிட்டு வரேன்னுக்கிட்டு இருக்க. என்ன சும்மா பேசிக்கிட்டு? காலேஜ் விஷயம்னா காலேஜோட முடிச்சிடணும். சும்மா ஆளை கூப்பிட்டு வரலாம் இருக்கக்கூடாது. சி போடா. சி போடி. ஏன்டா காலங்காலத்தில் வந்தது வராத அந்த பிள்ளைங்கிட்ட அம்பளத்துக்கிட்டு இருக்க? சரி போடா. ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஏய், காலேஜ்னா அப்படி தாண்டா, ஜாலியா இருக்கணும்டா. ஜாலியா இருக்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஜோலி எடுத்துருவாங்க பாத்துக்க. ஏன்டா எதுக்கிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க? சிரிக்கத்தானே நம்மளுக்கு வாயே கொடுத்துருக்காரு கடவுள். நீ ஏன்டி இப்படி என்னைய மறைச்சிக்கிட்டு இருக்க? சரி சிரிச்சிட்டேன் போதுமா, என்னன்னு சொல்லு. அது என்னடி லூசா இருப்பவளா? அது என்னடி ஆச்சு இன்னைக்கு உனக்கு? அது ஆனந்தி, எங்க அண்ணன் ஆனந்த் இருக்காங்கல்ல? ஆமா, பூமாரி அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் உன்னை விரும்புறாங்களா முடி? என்னடி சொல்ற? ஆமா ஆனந்தி. ஏண்டி நீ இதை என்கிட்ட சொன்னதுக்கு என் தலையில ஒரு பாறாங்கெல்லாம் தூக்கி போட்டு கொண்டிருக்கலாம்லடி. ஏண்டி அப்படி சொல்ற? இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்குன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி. நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு. ஏண்டி பழுகுற? அழுகாதடி. நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியடி, அதுக்குடி அழுகுற? உங்க அண்ணன் என்னை விரும்புற அளவுக்கு நான் என்னடி அப்படி பண்ணேன்? ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா காரணம்லாம் சொல்ல முடியாதுடி. அவங்க என்ன எதுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னாடி சொல்ல முடியும். அழுகாத, அழுகிறத நிப்பாட்டு. காயத்ரி, எதுக்கு ஆனந்தி அழுகுறா? வேலையை மட்டும் பாரு. வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு காயத்ரி? ஒன்றும் இல்லை அருணே. அழுகாத பாரு, எல்லாம் கேட்குறாங்க பாரு. ஆனந்தி அழுகாதடி. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுறி. அதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படி? நான் சொன்னதுக்கே அப்படி அழுகுறியே. எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தா என்னடி ஆவ? அந்த நிமிஷமே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஊருக்கு ஓடி இருப்பேன்டி. ஐயோ என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? அழுகாத கண்ணத்தோட. காயத்ரி சொல்லுடி அவங்ககிட்ட, இதெல்லாம் வேணாம், அந்த பிள்ளை படிக்கணும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுடி. எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவங்கடி. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரி விடு, நான் சொல்லிடுறேன். ஏன்டி இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகும்? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, வைவாங்க அவ்வளோதான். என்னது வைவாங்க அவ்வளோதானா? எங்கள் வீட்டில் என்னெல்லாம் கொன்னே போட்டுருவாங்க இப்படிலாம் பண்ணா. பாருடி எப்படி பேசுகிறான்னு. ஏன்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா? எனக்கு என்ன பயம்? உன்கிட்ட யாராச்சும் வந்தால் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லாத்தான் இருக்கும். உனக்கு என்னை பற்றி கிண்டலா தெரியுதா? அப்படிலாம் இல்லடி. இனிமே என் கூட பேசாத நீ. உங்கள் அண்ணனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வரையில. நான் என்ன எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணேன்? நீ சொல்ல வேணாமா? அந்த பிள்ளைங்க எதுக்கு வந்திருக்கு? படிக்கத்தான் வந்திருக்கு. அந்த பிள்ளைக்குலாம் இப்படி ஆசை எது பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டியா நீ? அந்த அண்ணன் நல்ல அண்ணன் தெரியுமா? என்ன நல்ல அண்ணன் நல்ல அண்ணன்? நீ என்ன எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறியோ? இல்லை ஓவரா பேசாத, அவ்வளோதான் சொல்லுவேன். சண்டை போடாதீங்கடி, மேம் இப்போ வந்துருவாங்கடி. என்னடா அந்த பிள்ளைங்க எப்படி சண்டை போடுதுங்க? பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தாண்டா. இது என்ன எங்கள் ஊரில் அடிகளா சண்டையை பாரு எப்படி இருக்குமுண்டு. அதான் எங்கள் ஊர்லேயே நடக்குதேடா.
அம்பத்தான் ஓவரா பண்றான். ஏன்டி இப்படி ரெண்டு பேரும் சண்டையை போடுறீங்க? நீ பேசாம இருடி. சண்டை போடாதீங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடி. நான் சாயங்காலமே போய் அத்தை மாமாட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏய் அப்படி எதுவும் செஞ்சு தொலைஞ்சிடாதடி. அப்புறம் என்னைய என்ன செய்ய சொல்ற? நீ தான் உனக்கு பிடிக்கலன்ட்டேல, பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன் சரியா? என்னமோ பண்ணி தொலை. இது நம்ம பெரிய உலக அழகி மணியும் இவளை எல்லாம் சுற்றி சுற்றி வர மணி தான் நினப்பு இவளுக்கு. என்னாச்சு இவளுக்கு இப்படி வந்து படுத்து கிடக்கா? ஆனந்தி ஆனந்தி என்னத்த? எதுக்குமா அப்படி படுத்து கிடக்க? தலை எதுவும் வலிக்குதா? ஆமா, அவளால் எனக்கு தான் தலைவலி. இல்ல அத்தை, வேற என்னம்மா செய்யுது? அவளை தொட்டில போட்டு கொஞ்சி என்னம்மா செய்யுது ஏதுமா செய்யுது சின்ன பப்பா. காயத்ரி, அவளுக்கு என்னடி ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு என்ன தெரியும், அவட்டையே கேளு. ஏம்மா அழுகுற? என்னாச்சு? யாரும் என்னன்னு சொன்னாங்களா? ஐயோ, உண்மையை பூரா வளரிடுவா போலையே. அது வந்து காயத்ரி. ஏய் சூ சொல்லாத. காயத்ரி, என்னடி சொன்ன அந்த பிள்ளைய? நான் என்ன சொன்னேன் அவளை? நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் ஏன்டி அந்த பிள்ளை அழுகுது? ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் சண்டையா? இல்லம்மா. ஏண்டி உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? அந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுப்புட்டு இங்க வந்து படிக்க வந்திருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் நீ சண்டை போடலாமா? ஏம்மா என்னம்மா நீ என்ன லூசாம்மா? நான் சண்டை போடலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்ப திரும்ப திரும்ப சண்டை போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனந்தி என்னாச்சு சொல்லு. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மனச வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா தூங்க முடியுதா? என்ன நீங்க வந்து பாருங்க. ஆனந்தி என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, இது என்ன இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்னமோ அடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்காளே. என்ன ஆச்சு ஆனந்தி? யாரும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? இல்ல மாமா. அப்புறம் ஏம்மா அழுகுற? மாமா அது வந்து எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்கு மாமா. அவ்வளவுதானாக்கும். பெண்ணு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டா போச்சு. இல்ல அத்தை, நான் போய் ஊருக்கு போயிட்டு வரேன், அம்மா அப்பாட்ட ஒரு வாரம் இருந்துட்டு வரேன். எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு அத்தை. தப்பிச்சேன் பசாமி. சரிம்மா அழுகாத, நான் போய் உன்னைய விட்டுட்டு வரேன். வேண்டாம் மாமா, உங்களுக்கு வேலை இருக்கும், நானா போயிட்டு வந்துடுறேன். பொம்பளை பிள்ளை எப்படிம்மா ஒத்தையில போவ? நான் போய் உன்னை விட்டுட்டு வரேன் உங்க அம்மா அப்பாட்ட. சரிங்க மாமா. இப்பயே போகணுமா காலையில போவோமா? இல்ல மாமா, காலையிலக்கே போவோம். ஆனந்தி டெஸ்ட் வருதுலடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். சரிம்மா நீ போய் தூங்கு, காலையிலுக்கு நம்ம ஊருக்கு போவோம். சரி மாமா. என்னாச்சு ஆனந்தி அக்காவுக்கு என்னாச்சு? ஆமா, கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வருவியா? ஒன்றும் இல்லை விஜய். ஏண்டி ஈரமாடே, நீ ஏதோ அந்த அக்காவை சொன்னியா? லூசாடா நீ. நான் என்னடா சொல்ல போறேன் அவளை? அப்புறம் எதுக்கடி அந்த அக்கா அழுகுறாங்க? அதை போய் அவட்ட கேளு. அவன் தானே அழுகுறா, நானும் அழுகுறேன். உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அதெல்லாம் அந்த அக்கா அழுகுறது? ஏண்டி அந்த அக்கா அழுகுற பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? ஏண்டா உனக்கு என்னைய பார்த்தா பாவமா தெரியல? நான் அழுதப்புல இப்படி ஒரு நாளும் துடிச்சிருக்கியாடா? ஆமா, நீ ஒரு ஆளு, உனக்கு இது பண்ணுவாங்க. போடி. அக்கானு கொஞ்ச நாள் மரியாதைனாலும் கொடுக்குறியாடா? எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போய் சாப்பிட்டு தூங்குற வழியை பாருங்க. ஏமா அந்த அக்கா எதுக்குமா கவலைப்படுது? அவளுக்கு அவங்க அம்மா அப்பா யாவும் வந்துருச்சுடா, அதனால ஊருக்கு போறாளாமடா. அந்த அக்கா உங்க அம்மா அப்பா யாவும் வந்துருச்சா? ஆமா விஜய், எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சி எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு விஜய். ஏன் கத்தனா? அப்படி இல்லை, இன்னைக்கு மட்டும் ஏன் கத்திட்டின்னு உனக்கு உங்க அப்பா அம்மா யாவும் வந்துச்சு? அப்படிலாம் இல்லை விஜய், தினமும் எங்க அப்பா அம்மா யாவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அத்தை எனக்கு தூக்கம் வருது, நான் போய் உள்ள தூங்குறேன். சாப்பிடுமா ஆனந்தி, சாப்பிட்டு அப்புறம் போய் தூங்கு. சரிங்க அத்தை. ஓவர் அசீனை போடுறாங்களே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். சரி வாங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலையா? இருட்டிருச்சு, எவ்வளவு நேரம் ஆச்சு, சாப்பிடுங்க வந்து. இந்த வர்றேம்மா. நீயும் வாடி. சரி சரி போ வாரேன். ஆமா, சாப்பாடுன்னு தான் சொன்னது ஞாபகம் வருது. என்னம்மா? நேற்று என்னமோ பூங்குடிய காட்ட குழம்புக்கு பதிலாக என்னமோ மசாலா பொடியை கலக்கி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களாமே? இல்ல நானும் சொல்லல. நீங்க ரெண்டு பேரும் சொல்லாட்டி வேற யார் சொல்ல போறா? ஆனந்தி அப்பெல்லாம் சொல்ல மாட்டா, அவ நல்ல பிள்ளை. யார் எவ்வளவு நல்ல பிள்ளை? நீதான் சைஸா முடிக்கிற, நீதான் சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சிரிச்சா உடனே நீ பைத்தியக்காரன் நினைச்சிருவியோ நீ? இருங்க, நாளைக்கெல்லாம் மசாலா தான் கலக்கி வைப்பேன் பாரு. அம்மா நீ வாட்டுக்கு அப்படி எதுவும் செஞ்சு வச்சிடாத, அப்புறம் பிடுங்கிட்டு தான் போகும் எல்லாத்துக்கும். பிடிங்கிட்டு போனா போட்டோம், எனக்கு என்ன? ஏம்மா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, நாங்களாம் பாவம். பெண்ணா சொல்றது ஆனந்தன் எனக்கு. போய் ஆனந்தனை பார்த்துட்டு வருவோம். வாடி சாப்பிட. நான் வந்துட்டேன். மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களே. என்னடி புலம்புற மாதிரி தானே நீ ஆக்கி விட்டீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற
சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.